இது பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு வக்கரம் பெரியார் என்ன நினைச்சா, இந்த கடவுளை வச்சுட்டு தான் பிராமணன் ஏமாத்துறாங்க. கடவுளே இல்லைன்னு விட்டா இந்த பிராமின் டாமினேஷன் போயிடும் அப்படின்னு அவர் பிராமின் எதிர்ப்புக்காக நினைச்சார். அது தப்பு, தலைகளாக பண்ணிக்கிட்டேன். எந்த கடவுளும் பிராமண கடவுள் இல்லையே. ராமர், சத்திரியன், கிருஷ்ணர், யாதவர், பரமசிவன் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. பிராமணன் தான் எல்லாத்தையும் எழுதி இந்த மாதிரி எல்லாம் பொய்யா சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காருன்னா ஏன் அவன் ஒரு பிராமணனை கூட அவன் தெய்வமாக மாற்றலை? உருட்டுங்க சார், உங்கள் வாய் நீங்கள் உருட்டுறீங்க சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், கடவுளுக்கு ஏன் சார் கடவுள்? பிராமணன் தான் சார் கடவுள். கடவுளை உருவாக்குறவனே பிராமணன் தான். சிற்பி ஒரு கல்லை சிற்பமாக செதுக்கிறான், அந்த சிலை கடவுளாக ஆகாது. அப்போ எப்போ அது உயிரடையும்? பிராமணன் அந்த கல் மேலே கையையாவது காலையாவது வச்சு மந்திரங்களை ஓதி அதுக்கு அபிஷேகம் பண்ணால் தான் அந்த கல் தெய்வமாக மாறும். இந்த பிராமணத்துக்கு இந்த வாரத்தை கொடுத்தது யார்? இது எவ்வளோ பெரிய ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜிக்கு உயிர் கொடுத்தது யார்? 2 பேர். அது யார் தெரியுமா? அந்த காலத்தில் உயர் தரத்தில் இருந்த ராஜ குடும்பத்தார். 2வது உயிர் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த காலத்தில் கல்வி அறிவே இல்லாத பாமர மக்கள். இந்த பாமர மக்களுக்கு தான் பிரிட்டிஷ்காரன் வந்து கல்வியை கொடுத்தான். அங்கே ஆரம்பித்த ட்விஸ்ட்டு தாங்க பெரியார், அம்பேத்கர், அண்ணா போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்களாக எலும்புனாங்க, எரிமலையாக வெடித்து சதற விட்டாங்க. இதை மக்களுக்கு விலைக்கு சொல்ல மாட்டீங்களே. ஸோ அவர்களே, பயம் மாட்டிக்குவோம், பயம்.